ஹாய், வெல்கம் டு சமையல். கண்ணன் பாதம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பச்சரிசியை ஒரு 1/2 hour to 1 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஊறி இருக்கு. இதை நம்ம பாதம் போடுறது யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கின இந்த ட்ரை அரிசி மாவு உங்களுக்கு அழகாக வராது, அதனால நம்ம ஊற வச்சு பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி விடுங்க போதும், ரொம்ப நிறைய தண்ணி வேண்டாம். நிறைய தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா வராது. லைட்டாக தருதன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டு எடுத்துக்குங்க. நம்மளுக்கு கை உள்ள விட்டு எடுக்கிறது ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு அகலமான தட்டு எடுத்துக்குங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவு சேர்த்திக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் விடக்கு நல்லா இருக்கும். நம்ம இப்போ கையை நம்மளோட கை நல்லா மடக்கிக்குங்க. மடக்கிட்டு அடியில் இருக்கு இல்லையா, இந்த பகுதி தான் நம்ம பாத வைக்க போகிற சுவடு. இதை நம்ம அரிசி மாவில் நல்லா நனைச்சிக்குங்க. நல்லா தொட்டுக்குங்க. தொட்டுட்டு நம்ம வீட்டு வாசல்லேருந்து பூஜை அறை வரைக்கும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வலது காலுக்காக ஃபஸ்ட்டு வலது கை வச்சுக்கோங்க. அதே மாதிரி இடது கையிலையும் அதே மாதிரி கையை மடக்கி அடிச்சு வச்சுக்கோங்க. மாற்றி கொஞ்சம் சின்ன இடைவெளி விட்டு, குழந்தைக்கு பாதை எவ்வளோ சின்ன இடைவெளி விட்டு தான் நடக்கும், அந்த மாதிரி நீங்களே கால்குலேட் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு நீங்களே பாதை வைங்க. ஒரு 4 to 5 பாதை வச்சுட்டு விரல்களெல்லாம் வச்சு அழகுபடுத்திக்கலாம். இப்போ கட்டை விரலுக்கு லைட்டாக சின்ன கேப் வச்சுக்கோங்க. மீதி 4 விரலுக்கு அப்படியே வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பாதத்துக்கும் 4 பாதத்துக்கும் வச்சுக்கலாம். இப்போ உள்ள கரெக்டாக ஃபினிஷிங் ஆகல இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க பச்சரிசி மாவே லைட்டாக விடுங்க. இந்த பாதச்சுவோட ஃபில் பண்ணுங்க அந்த பச்சரிசி மாவால். நம்மளுக்கு கையில் அப்படியே எடுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சுவடே வராது, பாத சுவடே வராது. நம்ம இப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டுக்கு கண்ணன் வந்தாச்சு. நன்றி. மேலும் சமையல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.